பிரைஸ் தி லார்ட். பிலிப்பியர் 4 அதிகாரம் 19 திருவசனம். என் கடவுள் கிறிஸ்து இயேசு வழியாய் தன் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். கிறிஸ்துவுக்குள் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் தேவன் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவு செய்கிறவராய் இருக்கிறார். என் கடவுள் கிறிஸ்து இயேசு வழியாய் தன் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். எப்பொழுது? நாம் எப்படி இருக்கும்போது ஆண்டவர் நம்முடைய தேவைகளை நிறைவு செய்வார்? சிந்திப்போம். நாம் மத்தேயு நற்செய்தி நாம் வாசிக்கிறோம், அனைத்திற்கும் மேலாக அவருடைய ஆட்சியும் அவருக்கு ஏற்புடையவற்றும் நாடுங்கள், பின்பு இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று. நாம் அனைத்திற்கும் மேலாக, எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவருடைய மகிமையை, அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அவரை முதலாவதாக நாம் தேட வேண்டும். அதிகாலையில் எழுந்து ஆண்டவருக்கு முன்பாக நாம் முழந்தால் படியிட்டு கைகளை உயர்த்தி நாம் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் பாடி துதிக்க வேண்டும். எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் அனைத்து தேவைகள் நமக்கு இருக்குது. எல்லா தேவைகளை குறித்து நம்ம கவலைப்பட்டு கண்ணீரோடு கலங்கி கொண்டிருக்கிறோம், புலம்புகிறோம், அனைவர்கிட்ட சொல்கிறோம், மனுஷர்கிட்ட போய் சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் விரும்புவது எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் அவரை புகழ வேண்டும். எனக்கென்று நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைப்பர் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதற்காக தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரை புகழ வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய நாவில் சொல் பிறவா முன்னே எல்லாவற்றையும் அறிந்த தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய வாழ்க்கை பயணத்திற்கு நமக்கு என்ன தேவை என்பது அவருக்கு தெரியும். ஆண்டவர் அதீனத்தின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் நமக்கு எல்லாவற்றையும் செய்வார். உடல் நலமாயிருந்தாலும் சரி, நம்முடைய குடும்பத்தின் தேவைகளை இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் நிறைவாய் செய்கிற தேவன். எப்பொழுது செய்ய வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். ஆனால் நாம் செய்ய வேண்டியது ஆண்டவரை துதிக்க வேண்டும், அவர் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், அதிகாலை எழுந்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் விரும்புவது அது கொஞ்சம் மாத்திரமே. நாம் எப்பொழுதும் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஜெபம்தான் நமக்கு ஜெயத்தை கொடுக்கும். அதனால் நாம் எப்பொழுதும் ஜெபித்து அனைத்திற்கும் மேலாக அவருடைய ஆட்சி, அவருக்கு ஏற்புடையவற்றை நாம் நாட வேண்டும். அவரை நாம் துதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரை எல்லாவற்றுக்கும் முன்பாக ஆண்டவரை நாம் முன்பாக நிறுத்த வேண்டும். ஆண்டவர்களே தஞ்சம் புக வேண்டும். நீர் ஒருவர் மாத்திரமே எனக்கு வழி, நீரே என் தஞ்சம் என்று ஆண்டவரை நாம் பற்றி கொள்ளும் போது நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவு செய்கிறவராய் இருக்கிறார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனே, நீ நல்லவரையா, நீர் வல்லவரையா, நீர் பரிசுத்தரையா, நீர் காண்பவரையா, நீர் காப்பவரையா, நீர் கிருபை மிகுந்தவரையா, நீர் தயவுள்ளவரையா. நாங்கள் போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் சுவாமி, நல்லவரையா. அப்பா, இதோ நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் அப்பா எங்களுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரே, என் கடவுள் கிறிஸ்து இயேசு வழியாய் தன் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவு செய்வார் என்று சொல்லி கொடுத்த இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவு செய்ய வேண்டும் என்றால் முதலாவது நாங்கள் எங்கள் கண் முன்பாக உம்மை நாங்கள் நிறுத்த வேண்டும், போற்ற வேண்டும், புகழ வேண்டும், அனைத்திற்கும் மேலாக உம்மை நாங்கள் நாட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் எங்களுக்கு ஒரு சிந்தனையை கொடுத்திருக்கிறீர். அதற்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்கள் தேவைகள் எல்லாவற்றும் என் கடவுள் கிறிஸ்து இயேசு வழியாய் இந்த நாளில் நிறைவேற்றுவீர்கள் நான் முழு மனதோடு விசுவசிக்கிறோம். அப்பா, இந்த நாள் முழுவதும் எங்களோட கூட இருந்து எங்களை கரம் பிடித்து நீர் எங்களை வழிநடத்தும்படியாய் கரத்தின் கீழ் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க, பலத்தால இடை கட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.